ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இன்று 2வது திருப்பாவை பாசுரத்தை பார்க்க போகின்றோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பையத்துயின்ற பரமனடி பாடி, பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆதனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும் ஆதனையும் கை காட்டி, உய்யுமாறென் நீ உகந்தெலோரெம்பாவாய், உய்யுமாறென் நீ உகந்தெலோரெம்பாவாய், வையத்து வாழ்வீர்கள். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் முதல் பாசுரத்தில் மாதம் பிறந்ததையும் நல்ல நாளாக அமைந்ததையும் நாளை கொண்டாடுகிறாள். 2வது பாசுரத்தில் வையத்தில் வாழ்கின்ற மக்களே அனைவரும் வாருங்கள், நாம் இருக்கக்கூடிய நோன்பு என்னவென்று கேளுங்கள், இந்த நோன்பு இருப்பதால் நாம் அடையக்கூடியதுதான் என்ன என்பதை கேளுங்கள், வாருங்கள், எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும், அந்த நோன்பு இருப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறாள். வையத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் வாருங்கள், நாம் நம் பாவை நோன்பிற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்கிறாளாம். நாம் பையத்துயின்ற பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கின்றான் அல்லவா ஸ்ரீமன் நாராயணன், அவனை நோக்கி நோன்பு இருக்க போகின்றோம். அவன் நாம் கேட்கக்கூடியதான மோட்சம் என்னும் பறையை நமக்கு கொடுக்கும் வரை நாம் நெய் சாப்பிட மாட்டோம், சாப்பாட்டில் நெய் சேர்த்து கொள்ள மாட்டோம், பாலும் சாப்பிட மாட்டோம் என்று விரதத்தை மேற்கொள்வோம். ஒரு விரதம் இருக்கும் காலத்தில் நாம் என்னவெல்லாம் சாப்பிடலாம்,
என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை இந்த பாசுரத்தில் அழகாக அறிவிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நாம் விடிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். யமுனைக்கு சென்று நாம் நீராடுவோம். நீராடிவிட்டு பின் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. எவ்வாறு? கண்களுக்கு மையிட்டு கொள்ளக்கூடாது. அது போல தலையில் பூ முடிந்து கொள்ளக்கூடாது. இது அனைத்தும் விரதத்துக்கு ஏற்றதானது அல்ல. அதனால் நாம் இப்பொழுது விரதம் இருப்பதனால் பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, கண்களுக்கு மை இட்டு கொள்ளக்கூடாது, சிரசினில் பூவை முடிந்து கொள்ளக்கூடாது. செய்யக்கூடாத விஷயங்கள் எதுவோ முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எதையுமே நாம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் சென்று புறம் பேசக்கூடாது, தீக்குறளை சொல்லக்கூடாது. அதாவது இங்கிருந்து சென்று இன்னொருடத்தில் சொல்லி அவர்களுக்கு தீமையை விளைவிக்க கூடாது. ஐயமும் பிச்சையும், அதாவது இல்லாதவர்களுக்கு நாம் தானம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். ஒவ்வொரு விரதமும் முடிக்கும் பொழுது அந்த விரதம் நல்ல விதமாய் முடிந்ததே என்று அனைவருக்கும் நம்மால் இயன்றதை தானம் செய்ய வேண்டும். அதுபோல் இந்த பாசுரத்தில் நமக்கு மோட்சத்தை ஸ்ரீமன் நாராயணன் அளித்த பின்பு நாம் தானங்கள் சில செய்ய வேண்டும் அப்படி என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். நம்மால் தானம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் யார் தானம் செய்வார்களோ அவர்களிடத்தில் கையையாவது காண்பிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். இவை அனைத்தையும் நாம் செய்தால் ஸ்ரீமன் நாராயணன் மகிழ்ந்து நமக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பறையை கொடுத்தருளுவார். நாம் இந்த நோன்பு இருக்கும் காலத்தில் செய்யாத விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. முன்னோர்கள் நாம் இதைத்தான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அது போன்ற தீய செயல்களை செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒருவரை பற்றி இன்னொரு இடத்தில் கோல் மூட்டக்கூடாது. இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அவர்களிடம் இவர்களை பற்றி கோல் மூட்டுவதோ வத்தி வைப்பதோ அந்த மாதிரி காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் நாட்டு மக்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இந்த இடத்துல தானத்தை சொல்கிறாள் ஆண்டாள். தானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விரதம் இருந்து அந்த விரதம் நல்ல விதமாக முடியும் காலத்தில் அனைவருக்கும் தானம் செய்ய வேண்டும், அந்த விரதம் பூர்த்தியாகும் தருணத்தில். ஆக அதை இந்த வரிசையில் ஆண்டாள் சுட்டி காட்டுகிறாள். நம்மால் தானம் செய்ய முடியவில்லை என்றால் தானம் எங்கு நடக்கிறதோ அந்த இடத்தில் யார் தானம் செய்வார்களோ அவர்களையாவது நாம் கை காட்ட வேண்டுமாம். ஆக ஆந்தனையும் கை காட்டி உன்னால தானம் செய்ய முடியவில்லை என்றால் அங்கு தானம் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போ, இவர்கள் செய்வார்கள் என்று கையையாவது காட்டு என்று சொல்கிறாராம். அப்படித்தான் ஒருவர் அன்னதானம் தினமும் செய்து வருவார். அவருக்கு எதிர் வீட்டில் இருப்பவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் மகா கஞ்சன். ஒரு தரம் அவரிடத்தில் ஒருவர் வந்து அன்னம் கேட்க எதிர் வீட்டில் செய்கிறார்கள், அங்கு போ, அவர்கள் உனக்கு அளிப்பார்கள் என்று தனது ஆட்காட்டி விரலை காட்டி அவரை அங்கு அனுப்புகிறாராம். ஒரு நாள் இந்த கஞ்சன் அவரிடம் யாச்சகம் கேட்டு உணவு கேட்டு ஒருவர் வருகிறார். இவர் எதிர் வீட்டில் உணவிடுகிறார் பாருங்கள், அங்கு செல்லுங்கள் என்று தனது ஆட்காட்டி விரலை காண்பிக்க வந்தவரும் அங்கு செல்கிறார். ஒரு நாள் இந்த கஞ்சனாக இருப்பவர் இறந்து விடுகிறார். இறந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்கிறார். அங்கு போனவுடன் அவரது ஆள்காட்டி விரலுக்கு பூவை சுற்றி பன்னீர் தெளித்து அந்த ஆட்காட்டி விரலுக்கு மட்டும் உபச்சாரம் நடக்கிறது. இவருக்கோ சந்தேகம், ஏன் என் முழு உடம்பையும் விட்டுவிட்டு இந்த விரலுக்கு மட்டும் நீங்கள் உபச்சாரம் செய்கிறீர்கள் என்று கேட்க அங்கு சொல்கின்றனராம் ஸ்ரீவைகுண்டத்தில், உனது சரீரம் எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்யவில்லை, யாருக்கும் எதுவும் தானம் செய்யவில்லை. ஒரே ஒரு முறை இந்த ஆட்காட்டி விரல் மட்டும் உன்னிடம் அன்னம் கேட்டு வந்தவருக்கு எதிர் வீட்டை காட்டியது. அதனால்தான் இந்த விரலுக்கு மட்டும் உபச்சாரம் என்று சொல்கிறார்களாம். இவர் திடீரென்று கண் விழித்து எழுந்து கொள்கிறார். பார்த்தால் அனைத்தும் கனவினில் கண்டார். ஆக அதனால் நாம் இனி தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுபோல் அவரிடம் யாச்சகம் கேட்டு வந்தவரிடம் தனது உடம்பு அனைத்தையும் அசைத்து
அந்த எதிர் வீட்டை நோக்கி நமஸ்காரம் செய்து அங்கு நடக்கிறது, அந்த பக்கம் போங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாராம். எதனால் என்றால் தனது ஆட்காட்டி விரல் மட்டும் காண்பித்ததால் தானே அதற்கு ஸ்ரீவைகுண்டத்தில் பன்னீர் தெளித்து புஷ்பம் சுற்றி கொண்டாடினர். நம் முழு உடம்பையுமே அது போல அசைத்து செய்தால் நம் முழு உடம்பிற்குமே ஸ்ரீவைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அல்லவா என்று சொன்னாராம். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் நாம் அது போல் பொய்யானபடி இருக்கக்கூடாது, உண்மையாய் நம்மால் முடிந்த தானத்தை செய்ய வேண்டும், இல்லை என்றால் தானம் நடக்கும் இடத்தையாவது அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். அவ்வாறு நீ நோன்பு இருக்கக்கூடியதான இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீ நோன்பு இருந்தாய் என்று சொன்னால் உனக்கு ஸ்ரீமன் நாராயணன் பறை என்று சொல்லக்கூடியதான மோட்சத்தை அளிப்பான் என்று சொல்லி இரண்டாவது பாசுரத்தில் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்று அதற்கு உண்டான விதிமுறைகளை கோதா பிராட்டி சொல்கிறாள். நாளை மூன்றாவது பாசுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை ஜெம் டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.